விலங்குகளை சாகடிச்சு அதோட தோள்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸாகவும் ஷூவாகவும் பேக்காகவும் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க இப்போ இருக்கிற செலிப்ரிட்டிஸ் தான். அதில் ஒரு செலிப்ரிட்டிஸ் தான் விலங்குகளுக்காக பேசவும் செஞ்சுருக்காங்க. அது யாருன்ற விஷயத்த பார்க்கலாம் வாங்க. பிரியங்கா சோப்ரா பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் போன ஒரு ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்ல இருக்க ஆக்டர் நிக் ஜானஸையும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பாலிவுட்ல தான் இவங்களை யாரும் மதிக்காம இருந்தாங்க, அவ்வளோவா பெருசா கண்டுக்காமலே இருந்தாங்க. சரி, நீங்க என்னப்பா என்ன கண்டுக்காம இருக்கிறது, நான் ஹாலிவுட்டுக்கு போறேன்னு சொல்லி ஹாலிவுட்டுக்கு வந்தாங்க. ஹாலிவுட்லயும் நினைச்ச அளவுக்கு பட வாய்ப்புலாம் கிடைக்கல. பட வாய்ப்புலாம் கிடைச்சாலும் அந்த அளவுக்கு வெற்றிகரமா அமையல. ஹாலிவுட்ல இருக்க ஆக்டர்ஸ் எல்லாமே இவங்களை இக்னோர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இன்ஸ்டாகிராம்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வைரலாகவும் போயிட்டு இருந்துச்சு. இவங்க மக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனாலும், சமுதாயத்துல ஏதாவது பிரச்சனைனாலும், ஏன் அனிமல்ஸ்க்கே ஏதாவது பிரச்சனைனாலும் பேசுவாங்க. பேசக்கூடிய ஒரு ஆள் தான். வீடியோ பதிவுலாம் போடுவாங்க. அதே மாதிரி தான் டாக் விஷயத்துல, அனிமல்ஸ்க்காக நிறைய விஷயத்துல பேசியிருக்காங்க. ஆனா இவங்கள என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, ரீசெண்டா நடந்த 2026 ஆஸ்கர் அவார்ட்ல ஒரு ட்ரெஸ் போட்டு போனாங்க. ஆஸ்ட்ரிச் ஃபெதர்ஸால ஆகப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தாங்க. இதை பார்த்து மக்கள்லாம் என்ன கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏன் அனிமல்ஸ்க்கு தான் நீங்கள் பேசுவீங்களா, பேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு உயிராகவே தெரியலையா? இவங்க தான் சர்ச்சையில் மாட்டியிருக்காங்கன்னு பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட் தீபிகா படுகோனும் ஒரு சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க. துரந்தர் 2 படம் 1000 கோடிக்கு மேலே வசூலாச்சு. துரந்தர் 1 படம் கூட 1500 கோடிக்கு மேலே வசூலாச்சு. இதை பார்த்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, செலிப்ரிட்டிஸாக இருந்தாலும் சரி, அதுக்காக போஸ்ட்லாம் போட்டு வைரலும் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நம்ம விராட் கோலியோட ஒய்ஃபும் கூட இதுக்காக போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் இதை பார்த்து ரன்வீரோட ஃபேன்ஸ்லாம், ஏன் உங்கள் ஒய்ஃப் மட்டும் உங்களுக்காக எந்த போஸ்ட்டுமே போடல, அவங்களாம் போட மாட்டாங்களா, உங்களுக்குள்ள எதுனா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தீபிகா படுகோனோட மெசேஜ்ல போயிட்டு என்னெல்லாம் பேசுறாங்கன்னா, இந்த படம் அரசியல் சார்ந்தது, உங்க 2 பேருக்குள்ள அரசியல் கருத்துக்கள் வேற வேற மாதிரி இருக்கா, அதனால தான் நீங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி ஒருத்தர் போஸ்ட்டும் போடுறாரு. அந்த போஸ்ட்டு கீழே தீபிகா படுகோன் என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி நான் இந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்துட்டேன், இதெல்லாம் பேசும் பொருளாக ஆக்கணும்னு எந்த அவசியமே இல்லை, இது ஏன் நீங்கள் மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நடந்த விஷயம் தான். இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நெட்டிசன்ஸ்லாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய பாலிவுட் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.